இன்றைய தேவ வார்த்தை உபாகமம் 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலிருந்தும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார். ஆமேன். சிதறடிக்கப்பட்ட அல்லது சிறைபிடிக்கப்பட்ட இஸ்ரவேலர்களை தேவன் மனமிறங்கி அனைத்து நாடுகளிலும் இருந்து திரும்ப அடைவலை தங்கள் சொந்த தேசத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்பார் என்று கூறுவதாக இந்த வசனம் கூறுகிறது. கர்த்தர் தம் மக்கள் மீது இரக்கம் காட்டுவார். அவர்கள் சிறையிருப்பிலிருந்து மீட்டு விடுவிப்பார். அவர்கள் சிறடித்த அடைக்கப்பட்ட எல்லா இடங்களிலிருந்தும் அவளை மீட்டு திரும்ப கொண்டு வந்து விடுவார். அவர் நம்மையும் திரும்ப மீட்டு வருவார். நாம் கடவுளை விட்டு விலகித் சென்றாலும் அல்லது பலவிதமான சோதனைகள் அகப்பட்டாலும் சிறடிக்கப்பட்டாலும் நாம் அவரிடம் திரும்பும்போது அவர் நம்மையில் இரக்கம் காட்டி நம்மை ரட்சித்து மீட்டு விடுவார். அவர் நம்முடைய தேவன். அவர் நம் வாழ்க்கையில் காணும் எல்லா சிறையிருப்பிலிருந்தும் நம்மை நீக்கி நம்மை விடுவிப்பார். நமக்கு தோல்வி என்கிற பயம் வேண்டாம். தேவன் நம்மை பாதுகாத்து ஆசீர்வதிப்பார், அழைத்து செல்லுவார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை சிறடிக்கிற எல்லா ஜனத்திலிருந்தும் எல்லா தேசங்களிலிருந்தும் மீட்டு கொண்டு வருவார். அவர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பி மீட்டுக்கொள்வார். நம்மை ஒன்றாக இணைத்து பாதுகாப்பார். நமக்கு ஒரு புதிய தூக்கத்தை தருவார். இன்று நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது நாம் பிழைக்கத்தக்கதான அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்வார். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவரையும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளைக்கான கிருபை செய்யப்படியாக நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலுக்கு ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஊழியக்காலை சூத்திரம்பு கத்திற்கு மேம்படாவதாக ஊழியக்காலத்தை ஆசீர்வித்து அவளை எல்லை பெரிதாக்கும்படியாக ஜெபிக்கப்பா. எந்த ஊழியக்காலுக்கு என்ன தேவை உண்டோ அதை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். விசுவாசிகளை ஆசிரியங்க, பாதுகாத்து கொடுங்க, தேவையை சந்திங்கப்பா. ஆண்டவரே, வியாபாரங்களுக்கு நல்ல வியாபாரத்தை கொடுங்க. வேலை இல்லாதவருக்கு நல்ல வேலையை கொடுங்கப்பா. எக்ஸாம் எழுதியிருக்க பிள்ளைகளுக்கு நல்ல மார்க் தக்கதாக கர்த்தர் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தவே, இந்த காலை வேளையிலையும் பிறந்த நாள் பாங்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். திருமணம் ஆகாத பிள்ளைக்கு நல்ல திருமண வாய்ப்பில் கர்த்தர் தன்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதமே ஆண்டவர்தாமே ஆசீர்வதித்து பாதுகாத்து எல்லையை பெரிதாக்கணும்ப்பா. இந்த நாளில் உங்களுடைய வசனங்களை கேட்கிற, ஜெபிக்கிற, தியாகிக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து எல்லையை பெரிதாக்கும்படி, தீங்கு துக்கப்படுதாபடிக்கு விலகி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.